ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோமே நம்பி. இன்றைக்கி நாளாக இது செய்து சாப்பிடணுமென்ட்டு ஆசை நண்பர்களே. ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு டைம் வந்திருக்கு. அதால் சூப்பராக பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட போகிறோம். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க சூப்பரான சுவையான தித்திப்பான பால் கொழுக்கட்டை செய்யலாம். என்ன? ஓமடா என்னண்டு? ஓ, 1 2 3 இருக்குது. அங்கே பின்னாலே ஒன்று இருக்குது போல எனக்கு. அந்த டேங்கோ அங்கே இருக்க டேங்கோ அங்கெல்லாம் அது ஒரே ஷேப்ல இருக்கு. அப்படின்னா கிட்ட இருக்கு. அங்கால இருக்கு போல இருக்குடா இன்னொரு டேங்க். ஓமடா 1 2 3 4. இந்த இதில் 1 2 3. இந்த அதுக்கு அங்காலே ஒண்டிட்டு போகணும் 4. அதான் தெரியும். அந்த அந்த காக நிற்கிது, அதுக்கு அங்காலே இருக்குது ஒரு டேங்க். அந்த அதில் இடவழி தெரியுது பேர். அந்த சைடில் இருக்குது டேங்க். பெரிய கண்டுபிடிப்பு நண்பர்களே. நானும் ஏதோ வந்து தேடுறேன். அங்கால இருக்குது ஒரு டேங்க். அந்த சைட்டாக தெரியுது, லைட்டாக தெரியுது, ஆனால் பெருசாக தெரியல. 1 2 3 இந்த 3 டேங்கும் தெரியுது. அங்கால பின்னால் இருக்குது, சரியா? இப்போ இதில் வந்து அரிசி மா எடுக்கிறேன். ஓ, உள்ளுக்கு ஒரு பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா? நான் வெளியில் ஒன்று தான் இருக்கேன்னு. இது வந்து வெள்ளை அரிசிமா எடுக்கிறேன். இடியப்பமா அரிசிமா, வெள்ளை பச்சை அரிசிமா. இனி இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்ப்போம். சேர்த்துட்டு சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். இதோட உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். தேவையான அளவு, எடுத்த மாவுக்கு தேவையான அளவு கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு நாங்கள் இடியப்பத்துக்கு எப்படி குழைப்போமோ அந்த மாதிரி குழைக்க வேண்டிய. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பார்த்து இப்போ காணாது, ஒரேடியாக ஊற்றாமல் பார்த்து கணக்கா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குழைச்சிட்டேன். இங்கே பச்சை தண்ணியில் கொஞ்சம் கையை நினச்சிட்டு நீங்கள் சூடு பொறுப்பீங்கண்டா அப்படியே பிராட்டி குழைச்செடுக்கலாம். இந்த மாதிரி குழைச்செடுப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குழைச்சி விட்டாச்சு. இடியப்பத்துக்கு நாங்கள் எப்படி குழைப்போமோ அந்த மாதிரி தான். இப்போ மூடி விடுவோம். இது இருக்கட்டுக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு தான் நான் இது செய்ய போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை கணக்காக விட்டுட்டு சர்க்கரை சேர்ப்பேன். இது வந்து கரைஞ்சி எடுத்தால் கரைப்பட்டால் சரி. இதுக்கு கம்பி பதம் எல்லாம் இல்லை. எங்களை இனிப்புக்கு தேவையான அளவு தான். இப்போ இது கரைப்படட்டுக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சிட்டு பார்த்தீங்களா? இதை வடித்து எடுப்போம். ஏதாவது தூசிகள் இருந்தாலும் அதுக்காகத்தான் இப்படி கரைச்சி போட்டு வடித்து எடுக்கிறது. இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டு இனி வந்து அது இருக்கட்டும். அப்படியே இங்கே குழச்சி வச்சுருக்கிற மாவு இருக்குத்தானே, இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்செடுப்போம். கணக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இப்படியும் பிடிக்கலாம். இப்படி இந்த மாதிரி நடுவில் அமர்த்தியும் விடலாம். இப்படியும் போடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனில் பிடிச்செடுப்போம். அங்கே இன்றைக்கு உங்களுக்கு இல்லை, இன்றைக்கு வந்து கொழுக்கட்டை வந்துட்டீனவே. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுப்போம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான். இப்போ
இப்போ பாருங்க இந்த மாதிரி எல்லாமே பிடிச்சி எடுத்தாச்சு. இது பிடிச்சி எடுக்க தான் எனக்கு இவ்வளோ நேரம் போச்சு நண்பர்களே. ஏன்டா தம்பி இந்த ஷேப்பில் இவ்வளோ கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கேன். கூடுதலாக உருண்டை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பால் கொழுக்கட்டைன்னா உருண்டையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாத்திரத்தை வச்சுட்டு தண்ணி சேர்ப்போம். இதோட தேங்காய் பால் 2ஆம் பால். இது இதோட கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இப்போ இது கொதிச்சு வரட்டுக்கும். இதில் வந்து கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்துருக்கேன் பாருங்க. கொழுக்கட்டை உழைச்சி அரிசி மாவே அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து கரைச்சி எடுப்போம். இப்போ பாருங்கள் இது நல்லா கட்டிப்படாமல் கரைச்சி எடுத்தாச்சு இருக்கட்டும். இப்போ பாருங்கள் கொதிச்சு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொதிச்சு வரைக்க இங்கெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை போடுவோம். ஓ டொப்புண்டு போடாதீங்கோ, மெதுவாக போடுங்க, கையில் பட்டுரும். இதையும் போடுவோம். இப்போ இதை அவியட்டும் பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் எப்படி அவிஞ்சு வருதுன்னு பார்த்தீங்களா? பார்க்கவே நல்லா இருக்கேன்னு தம்பி. இனி வந்து எல்லாம் சர்க்கரையை வச்சுருக்கேன்னு தானே காய்ச்சி அதை விடுவோம் படிச்சு. இதோட தேங்காய்ப்பு கொஞ்சம் துருவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இங்கே அரிசி மாவு பார்த்தீங்களா கலந்து வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்ப்போம். இப்போ இது கொதிச்சு வரட்டுக்கும். இப்போ பாருங்கள் கொதிச்சு வருது. இனி தேங்காய் பால் 1ஆம் பால் சேர்க்க போகிறேன். எல்லாம் பொங்கி ஊற்றுண்டு வரியான்னு. இனி இது கொதிச்சோடனே இறக்க வேண்டியா. இப்போ பாருங்கள் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். பாருங்கள் எப்படி கொதிச்சு கொண்டு வருதுண்டு. எப்படி இருக்கு? சூப்பராக ரெடி ஆகிட்டு என்னை இறக்கிட்டு ஆறினோன்னு சாப்பிட்டு பார்ப்போமா. இப்போ பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு, ஆனால் இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு தான் நான் சாப்பிட போகிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கேன். சாப்பிடலாம் கொஞ்சம் ஆறட்டுக்கும். இப்போ வாங்க சாப்பிடலாம். சுடு தான் நானாலும் சாப்பிடுவோம். வேறுங்க இப்படி எடுக்கணும். அப்படியே கொதிக்க வச்சுட்டா வாயெல்லாம் அவிஞ்சிடும். ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலாம் இருக்கு நண்பர்களே. பார்த்தீங்களா? ஆஹா என்னென்னு சொல்கிறது, அந்த சுவையை சொல்லவே முடியாது, அப்படி இருக்கு. இறங்க இப்படி எடுத்து சாப்பிடணும். ஒவ்வொரு டிசைன் போட்டாங்கல்ல தம்பி, கூட உருண்டை தான் போட்டாங்க. என்ன இந்த பார்த்தீங்களா? ஆனால் செமையாக சுடுது ஊதித்தான் சாப்பிடணும். பால் கொழுக்கட்டை வந்து விநாயகருக்கு நல்லா பிடிக்குமா? வேணாம், முருகனுக்கு மாம்பழம் பிடிக்கும், விநாயகருக்கு பால் கொழுக்கட்டை பிடிக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிடிச்ச சாப்பாடு இருக்கேன். இங்கே இதை மட்டுமே தனியாக சாப்பிடலாம், நல்லா இருக்குங்க. குடிக்கிறது சாரி. நல்லா இருக்கு நண்பர்களே. தெரியுமா தனியாக குடிக்கவே. வேறு லெவல் பால் கொழுக்கட்டை. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், விட்டவே மாட்டீங்க. உண்மையாக அந்த ஒவ்வொரு உருண்டையும் அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி சும்மா வாயில் வச்சு அப்படியே கடிக்கவே கரைஞ்சி போகுது நண்பர்களே. தெரியுமா? அப்படி இருக்குது. செம்மையாக இருக்குது. நான் ருசிச்சு இந்த பால் கொழுக்கட்டையை சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
நான் வந்து சக்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சீனி கூட போட்டு செய்யலாம். செம்மையாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா. நல்லா இருக்குது இதை குடிக்கவே சூப்பராக இருக்குது தெரியுமா?